ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரமலான் நோன்பு செலிப்ரேட் பண்ணுற எல்லாருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். ரமலான் வந்துகிட்டே இருக்குது. அது ப்ளவுஸ் நிறையா வந்திருக்கு. அந்த ப்ளவுஸ் நான் தைச்சிருக்கேன் நம்ம ஷாப்பில். இப்போதைக்கு தைச்ச ப்ளவுஸ் என்னென்ன தைச்சிருக்கோம் எப்படின்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது நானே அளவெடுத்து தைச்ச ப்ளவுஸு. ஜஸ்ட்டு லேஸ் வச்சு ரவுண்டு நெக் வச்சு ரோப் வச்சு கேட்டாங்க. இந்த லேஸ் எல்லாம் நம்ம கடையில் உள்ளது தான். இதோ அங்கே இருக்குது பாருங்கள், லேஸ் எல்லாமே நான் வச்சுருக்கேன். அதிலேருந்து எடுத்து தான் நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம். கையிலையும் நெக்குக்கு மட்டும் சிம்பிளாக ஒரு லேஸ் கேட்டாங்க, அதனால் வச்சுருக்கேன். ரோப் கேட்டாங்க, அந்தமாரி கொஞ்சம் சிம்பிளாக இருந்தால் போதும்னாங்க, அந்தமாரி வச்சுருக்கேன். ப்ளவுஸ் எப்படி இருக்குது? ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ளவுஸ் பார்க்கலாம். இது பொண்ணுக்கு, அவங்க அம்மாவுக்கு இன்னும் 2 ப்ளவுஸ் நார்மல் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. இது இன்னும் ஸ்டிச் பண்ணலை. அடுத்த ப்ளவுஸ் பார்ப்போம். இதில் 2 ஸ்டிச் பண்ணியாச்சு. இது ஒரே கஸ்டமரு 2 பேருக்கு 3 ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க. எல்லாமே நார்மல் ப்ளவுஸ் தான், வித்தவுட் லைனிங்கு. இதில் 2 ஸ்டிச் பண்ணியாச்சு. இன்னும் 1 இது கொஞ்சம் ஸ்டிச் பண்ணாமல் இருக்குது. இது இன்னும் வேலை முடியல. அடுத்தது இதுலேயே இன்னொரு கஸ்டமர், ஒரே கஸ்டமர் 2 பேர் கொடுத்துருக்காங்க, 2 செட்டு கொடுத்துருக்காங்க. அதுமாரி இதில் 3 தச்சாச்சு, ஸ்டிச் பண்ணியாச்சு. இந்த ப்ளூ, க்ரீனு, ரெட்டு இது 3 ஸ்டிச் பண்ணியாச்சு. அடுத்தது இது ரமலான் கிடையாது, வேறு ஒருத்தவங்க கொடுத்துருக்கிறது. இதை பார்ப்போம். இந்த டிசைன் கேட்டாங்க, அவங்க சொன்ன டிசைன் தான் இது. இந்த டிசைன் எப்படி இருக்குது சொல்லுங்கள். இது கையில் ஒரு வி ஷேப்பில் கொடுத்துட்டு இதில் ஒரு டிசைன் கொடுத்துருக்கேன். இங்கே வச்சுருக்க அதே டிசைன் அங்கே கொடுத்துருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் ப்ளவுஸ் பார்க்கலாம். அடுத்தது ப்ளவுஸ் இல்லை, இது ஒரு பாவாடை சட்டை. இப்போலாம் ரெடிமேடாக தந்துடுவாங்க. இதில் பாவாடை ரெடிமேடாக கொடுத்துருக்காங்க. அதில் ஸ்டைலில் மட்டும் ஒரு ஸ்டிச்சிங் பண்ண வேண்டியது இருந்தது. அதை ஸ்டிச்சிங் பண்ணி வாங்கிட்டு போயிட்டாங்க. இது மெட்டீரியலாக இருந்தது, நம்ம தான் ஸ்டிச் பண்ணோம். அந்த டிசைன் எல்லாம் நம்ம தான் போட்டோம். எப்படி இருக்குது, நல்லாயிருக்கா? கையில் பொஃப் வச்சு கேட்டாங்க. பொஃப் வச்சு ஒரு பார்டர் கொடுத்துருக்கேன். இந்த பார்டரில் மீந்ததை எடுத்து இதில் கையில் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குது? இது பேக்கில் கொக்கி வச்சுருக்கேன். நல்லாயிருக்கா? ஓகே, இது பாவாடை சட்டைக்குள்ள சட்டை. அடுத்தது இந்த ப்ளவுஸு. இது ஒரு காப்பர் கலர் ப்ளவுஸு. இதில் இங்கே ஸ்டோன் லேஸும் இங்கே நார்மல் லேஸும் வச்சு சிம்பிளாக கேட்டாங்க. நார்மல் ரவுண்டு நெக் தான் வச்சுருக்கோம். இதில் வேறு எந்த டிசைனும் இல்லை. ஓகே, அடுத்தது இதுவும் ரமலான் கிடையாது, இது வேறு ஒருத்தவங்க, ரமலானுக்காக உள்ளதில்லை. பட் இதையும் நான் காட்டுறேன். இது எல்லாம் ரமலானோட ஒருத்தவங்களுக்கு கொடுத்தது. இது டிசைன் எதுவும் வேணாம், ஜஸ்ட்டு லேஸு ரோப்பு மட்டும் வச்சா போதும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நம்மள்ட்ட இருக்கிறதுலே கொஞ்சம் கிராண்டான இது தான். இந்த கொஞ்சம் வச்சு ரோப்பு வச்சு நம்மள்ட்ட இருக்கிற லேஸ் வச்சு பண்ணி கொடுத்துருக்கோம். கையிலையும் கழுத்துலேயும் மட்டும் லேஸு. இப்படி விரித்து காட்டுமா, ப்ளவுஸு விரித்து காட்டு. இப்படி காட்டு.
இங்க ஒன்றும் இப்படி கொக்கி இப்படி தைக்கல. இப்படி காட்டுறா, இப்படி வாங்க. இதுக்கு இன்னும் கொக்கி தைக்கல. எப்படி இருக்கு நல்லா இருந்ததுன்னா இது? சொல்லுங்க. அடுத்தது ஒரு பூனம் சாரியோட ப்ளவுஸு. இதில் வந்து ரோப் மட்டும் வச்சு கேட்டாங்க, சேம் பூனம் கிளாத்தில். உள்ள சாரீ பார்ப்போமா? இதுதான் இந்த பூனம் சாரீ. இதுக்குள்ள சாரீ. இது வந்து இது வந்து இதுக்குள்ள சாரீ. சாரீ நல்லா இருக்குல்ல? சாரீ வித் ப்ளவுஸ். முந்தி நல்லா இருக்கு. பார்டர் பெரிய பார்டர் சாரீ. அடுத்தது பார்ப்போம். அடுத்தது இது எல்லாமே ஒரே கஸ்டமரோட. இது வந்து இந்த சாரீக்கு இது ப்ளவுஸ். இந்த ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட்டு. இரு வரும். கான்ட்ராஸ்ட்டு ப்ளவுஸு இது. இதில் வந்து அளவு ப்ளவுஸு இது. இந்த டிசைன் இதில் போட்டிருக்காங்க. இந்த டிசைன் எனக்கு இந்த ப்ளவுஸில் வேணும்னு சொன்னாங்க. அதை நம்ம போட்டிருக்கோம். எப்படி இருக்குது? நல்லா இருக்கா? மற்றபடி லேஸு எதுவுமே வேண்டான்னு சொல்லிட்டாங்க. இந்த டிசைன் மட்டும் போதும்னு சொன்னாங்க. சிம்பிள் அண்ட் எலிகண்ட்டாக ஒரு டிசைன். ஓகேவா? இது வந்து சாரீ. இந்த சாரீக்கு இந்த ப்ளவுஸ். இந்த சாரீ பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். நான் இப்போ காட்டுறதில் உங்களுக்கு எந்த ப்ளவுஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு, எந்த கிளாத் ரொம்ப பிடிச்சிருக்கு சொல்லுங்கள். இது வந்து ஒரு சுடிதார். இந்த மாதிரியான சுடிதார். இது வந்து ஒன்றும் டிசைன்லாம் இல்லை, நார்மல். இது வந்து பேண்ட்டு வந்து ஸ்ட்ரைட் பேண்ட்டு. ஸ்ட்ரைட் பேண்ட் அளவு தான் கொடுத்தாங்க. ஸ்ட்ரைட் பேண்ட் தான் வேணும்னு சொன்னாங்க. அதோட அந்த பேண்ட் கிளாத்லேருந்து சிம்பிளாக ஒரு பைப்பிங் வச்சு இதை ஃபினிஷ் பண்ணிட்டோம். இது வந்து ஷால். இது அப்படியே ஒரே கஸ்டமர். இது பொண்ணு. இவங்க இந்த சாரீ கொடுத்தது வந்து அம்மா. அதே இன்னொரு சாரீ, அதுலேயே நார்மல் ப்ளவுஸ் வந்து இன்னொன்று இருக்குது, வித்தவுட் லைனிங் ப்ளவுஸ். இதுக்கு வந்து பானைக்கு வச்சுருக்கோம். பானைக்கு இந்த டிசைன் வந்து ஆல்ரெடி கிளாத்தில் இருந்தது, கையில் வர மாதிரி. அதை அப்படியே கைக்கு வச்சிட்டோம். வந்து பானைக்கு வச்சுருக்கோம் பேக்கு. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இதுதான் நாங்கள் தைச்சது. இன்னும் நாளைக்கு இருக்குது தைக்க வேண்டியது. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய் பாய்.